தக்காளி சாதம்னாலே அரிசியை வச்சு தாங்க பண்ணுவாங்க. நாம் சேமியா வச்சு பண்ணலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு கடாய் சூடானதும் ஒரு பேக்கெட் அளவு சேமியா போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் நெய் விட்டு லேசாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ அதே கடாயை வச்சுக்கலாம். இப்போ கடாய் சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேவையான அளவு. ஒரு ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, ஒரு 3 வரமிளகா, ஒரு 4 முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கினது, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு கண்ணாடி பதம் அளவுக்கு லேசாக வதங்கினா போதும். ஒரு பச்சை மிளகாய் போடுறேன் நான் டேஸ்ட்டுக்காக. ஒரு 2 தக்காளி, எக்ஸ்ட்ரா தக்காளி வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, ரொம்ப போட வேண்டாம். இப்போ இதையும் லேசாக வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, இது எல்லாத்தையும் லேசாக வதக்கி விட்டுட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். கொஞ்சம் குழைவாக வதங்கி வரட்டும். இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி போட்டுக்கலாம். தனி மிளகாத்தூள் நிறைய போடக்கூடாது, அவ்வளோதான். இதை வதக்கி விட்டுட்டு லேசாக தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். சேமியாவுக்கு எப்போவுமே தண்ணி திட்டமாக விடணும், அப்போ தான் நல்ல உதிரியாக வரும் சேமியா. நிறைய விட்டிங்கன்னா குழஞ்சி போயிடும், டேஸ்ட்டே போயிடும். இப்போ மூடி வச்சு கொதி வரட்டும். தண்ணி கொதி வந்துடுச்சு. இப்போ வறுத்து வச்சு சேமியாவை சேர்த்துக்கலாம். பாருங்கள், இவ்வளோ தான். அந்த சேமியாவுக்கு மேலே தண்ணி வரக்கூடாது. சேமியாவுக்கும் தண்ணிக்கும் கரெக்டாக இருக்கணும், சரிசமமாக. இவ்வளோ தான் வரணும். நம்ம பிரியாணிக்கு தம் போடுற மாதிரி இருக்கிற அந்த ஸ்டேஜ் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி தான். இவ்வளோ தான் இருக்கணும் தண்ணி. இப்போ நீங்கள் தட்டை போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா நல்லா கரெக்டாக வெந்துடணும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிடணும். நல்லா வெந்து தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகி நல்ல பொலன்னு சேமியா பாருங்கள் எப்படி இருக்குது. நல்ல பிரியாணி ரைஸ் மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருந்தால் தான் சாப்பிடவும் டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் குழஞ்சாலும் அந்த டேஸ்ட்டே போய்டும். இந்த சேமியா நம்ம யூஸ்வலாக பண்ணுற இந்த சேமியாவில் பண்ணுற உப்புமாவை காட்டிலும் இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் தக்காளி சாதம் சாப்பிட்ற மாதிரியே தான் இருக்கும். இதுக்கு நான் தொட்டுக்க மல்லி சட்னி வச்சுருக்கேன். நான் லாஸ்ட் டைம் தேங்காய் சட்னி பண்ணேன், அதனால் இந்த தடவை மாற்றி மல்லி சட்னி வச்சுருக்கேன். உங்களுக்கு எது விருப்பமோ, எந்த சட்னி எது வேணாலும் இதுக்கு சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம், தக்காளி சட்னியை தவிர. ஏன்னா ரெண்டுமே புளிப்பு கொஞ்சம் டேஸ்ட்டில் இருக்கும். இந்த தக்காளி சேமியாவே புளிப்பு டேஸ்ட்டில் தான் இருக்கும். சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும், திகட்டாது. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப ஈஸியாக டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் பண்ணிடலாம். தக்காளி வெங்காயம் நறுக்கிற வேலை மட்டும்தான், ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடியது. நல்ல சுட சாப்பிட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குது, நல்ல பிரியாணி ரைஸ் மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் உங்களுக்கு தொடர்ந்து என்னுடைய வீடியோ கிடைக்கணுன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம சேனல் நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறதே இல்லை. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.